அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 1வது அதிகாரம் 8வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்பி, இத்தனை வருடம் உபதேசம் கேட்டவர்கள் இன்னும் இருதயம் ஸ்திரப்படாமல் இருக்க காரணம் என்ன என்று தெரியுமா? உன்னை போன்றவர்கள் ஆரம்பத்திலே ஆவிக்கேட்டதான ஆரம்பமுடையவர்களாக காணப்படுகிறார்கள். அதன் பிறகு பார்க்கும்போது மாம்சத்திலே முடிவடைகிறதான நிலைமைக்கு நேராக கடந்து போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இப்படி ஆவியில் ஆரம்பம் பண்ணினவர்கள் மாம்சத்தில் முடிவடைந்து இருந்து கொண்டு நான் இன்னும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு போதிப்பதால் தான் ஸ்திரமில்லாமல் இருக்கிறார்கள். காரணம், போதிக்கிறவரே நம்மை போல ஸ்திரமில்லாமல் பேசி செய்கிறார். இப்படி இருக்க நாம் எப்படி ஸ்திரமாக இருக்க முடியும் என்று நினைத்து அடுத்தவர்களிடம் பாவம் செய்யாதே என்று சொல்லுவதுதான் அனுபவமாக இருக்கும் என நினைத்து தன் குற்றத்தை மறைத்து உன்னை போல போதிப்பார்கள். அது எப்படி என்றால், அநேகர் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் என்று கேட்டு பிரசங்கம் பண்ணுவார்கள். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் என்று கேட்டு பிரசங்கம் பண்ணுவதில்லை. இப்படி அடுத்தவர்களை பேசி பேசியே தன்னை கவனிக்க மறந்து பிரசங்கம் பண்ணினார்கள், பிரசங்கம் பண்ணுகிறீர்கள். பின் எப்படி உறுதியும் ஸ்திரமும் வரும்? கேமராமேன் தம்பி ஜோயிலையா சொல்லாமலேயே தேவையில்லாமல் பிரசங்கத்தை கட் பண்ணி முன்னே உள்ளதை பின்னேயும் பின்னே உள்ளதை முன்னேயும் மாற்றி மாற்றி ஒளிபரப்பி பிரசங்கத்தை சீரில்லாமல் ஆக்கினதை மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணு. இல்லை என்றால் இன்னும் அந்த தப்புகள் வரும். இன்னும் குற்றவாளிகளாக இருந்து கொண்டு பரிசுத்தவான்கள் மாதிரி பேசி யார் யாருக்கு இடர்களை உண்டாக்கினீர்கள் என்பதை உணர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களிடம் மன்னிப்பு கேட்டால் உறுதியும் ஸ்திரமும் வரும். இல்லை என்றால் உறுதியும் ஸ்திரமும் வராது தம்பி. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.